தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது நாட்டில் பல நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அரசியல் துறை, பொருளாதாரத்துறை, சமூகத்துறை, நீதித்துறை, இன்னும் பல பல. இதற்கெல்லாம் காரணம் யார்? எதிர்கட்சிக்காரர்கள் தான். भाइयों और बहनों, मंत्री जी ये कह रहे हैं कि जिस देश में गंगा बहती है, आज वो गंगा मैली हो गई है. हर आवारा, हर श्री 400 वेद हीना और बॉबी से अपना संगम जोड़कर प्रेम रोग के बंधन में बंधना चाहता है. நமது கட்சியின் ஆட்சியில் இந்த நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து எதிர்கட்சிக்காரர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எதையாவது குழப்பத்தை உண்டாக்கி இந்த நாட்டை சீர்குலைக்க முயற்சிக்கின்றார்கள். எதற்காக? நாற்காலியை பறிப்பதற்காக. आज देश के हर क्लर्क को रोटी, कपड़ा और मकान के लिए शहीद होना पड़ रहा है. क्यों? सन्यासी बनकर क्रांति लानी पड़ रही है. क्यों? पूर्व पश्चिम दोनों मिलकर अगर भ्रष्टाचार के इस अंदाज को नहीं रोकेंगे तो सागर पर शोले तैरेंगे. படித்தவர்களுக்கு நாம் சரியான பாடம் போட்ட வேண்டும். அது எப்படி? பொதுமக்களாகிய உங்களால் தான் முடியும். உங்களிடம் ஓட்டு கேட்க வருவார்கள். அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட ஜனநாயக ரீதியில் நாம் சரியான முடிவு கட்ட வேண்டும். आज देश के हर अमर अकबर एंथनी की परवरिश कूली की तरह हो रही है और नसीब देखो मुकद्दर का सिकंदर नटवर लाल या डॉन बनकर जी रहा है. इसके लिए ये अंधा कानून, इसकी जंजीर, इसकी दीवार अग्निपथ बन चुकी है. इसका खुदा गवाह है. நமது வேட்பாளர் அனைவருக்கும்